ஜெபம் செய்வோம். எங்களை வாழ வைக்கிற தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தெய்வமாக உம்மை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் நாங்கள் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் காட்டின எங்களுடைய வாழ்விலை காட்டின தயவுக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் உம்மை தேடுகிற எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் நேற்று இன்று மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே கண்ணீரோடு கம்பளையோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருப்பேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி. இணை தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க செய்கிறவரே உமக்கு நன்றி. இந்த காலவேளையிலும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உடைய கிருபை அதிகமாக இறங்கி வருவதாக இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். எத்தனை தடை வந்தாலும் அத்தனையும் தாண்ட செய்வார். இத்தனை கிரியை செய்யும் சர்வ வல்லமை பூமியில் தானே. அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். நெஞ்சத்திலே நீர் இருக்க பஞ்சத்திலே பஞ்சமேது, தஞ்சமே நீர் தானையா, என் கெஞ்சுதலை கேடுமையா. அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். மேலறிவு நீர் இருக்க என் கீழறிவு செல்லாதையா, ஆறறிவு தந்திரையா, உம் ஆதரவு தேவையா. அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். அப்புறம் இப்புறமாக எப்படியோ வாழ்ந்து விட்டேன். இனி தம்பிடி தவறாதபடி உம் பாதபடி பற்றி கொள்வேன். அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். கல்வாரி காணொளியே சொல்வாரி களஞ்சியமே, என்றும் நெல்வாரி கொடுப்பினையே, உலகின் புல்வாரி கருத்தகமே. அப்பா பிதாவை சோத்தரித்து மகிழ்ந்திடுவேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11. அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கு மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தார் என்றார். அப்பொழுது யோசேபாத், நாம் கர்த்தர்கள் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசேபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். இஸ்ரவேல் ராஜாவும் யோசேபாத்தும் ஏதோம் ராஜா அவனிடத்தில் போனார்கள். அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு தேவ ஆவியினர் கொடுத்திருக்க தலைப்பு கடுகளவு ஜூஸ். கடுகளவு ஜூஸ், கொஞ்சோல ஜூஸ் இருந்தாலே போதும், பசி ஆற்றிட முடியும்னு மாதிரி கடுகளவு ஜூஸ் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 17:20 சொன்னார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும்னு சொன்னார். இப்போ இங்கே 3 ராஜாக்கள் மோவாபின் ராஜாவுக்கு எதிராக போகிறாங்க. ஒரு 7 நாள் அப்படி சுற்றி திரிஞ்ச உடனே யாருக்குமே இப்போ தண்ணி இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயோ போய் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க ஐயா. ஆனால் 3 நாள் ஆயிட்டு 3 ராஜா இருக்கிறாங்க, 3 ராஜாவுடைய படைகளும் இருக்குது, யாருக்கும் தண்ணி இல்லை. இப்போ தான் உங்களுக்கு ஆவியானவர் கொண்டு வர்றாரு. உடனே இப்போ வீட்டில் இப்போ பாருங்கள், உடனே வீட்டில் இப்போ ஒரு வியாதி வந்துட்டுனா உடனே அந்த டாக்டரை பார்ப்போமா இந்த டாக்டரை பார்ப்போமா, அந்த யோசனை வர்றதுக்கு முந்தி கடுகளவு ஜூஸு. கடுகளவு ஜூஸ். கடுகளவு ஜூஸுனால் விசுவாசம். தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் ஆவியானவர் இப்போ ஜூஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த வார்த்தைகள் வந்துட்டுருக்குது. அப்போது ஒரு கடுகளவு ஜூஸ் இவங்களுக்குள்ளாக வந்துடுது, விசுவாசம் வந்துடுது. என்ன கடுகளவு ஜூஸு ஐயா? நேரே இவங்க வேறு யாரையுமே ஏறிட்டு பார்க்கல. இங்கே தீர்க்கதரிசி யார் இருக்கா, ஆண்டவருடைய ஊழியக்காரர் யார் இருக்கா, அதை தேடுறாங்க. அதான் முக்கியம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருப்பது கூடாத காரியம். அந்த பிரச்சனை வந்த உடனே நீங்கள் யாரை தேடுறீங்க? ஐயோ இயேசுவே, ஆண்டவரே இப்படி நடந்துகிட்டே, ஆண்டவரே இந்த திருமணம் இப்படி தடையாகி போச்சு, ஆண்டவரே
ஆண்டவரே இந்த பிபி சுகர் வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரேங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே பரலோகத்திலிருந்து அதுக்கு உத்தரவோ அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ணவே முடியும். நீங்கள் வந்து ஐயோ இப்படி ஒரு கடன் ஆகிவிட்டதே, இனி நம்ம என்ன செய்கிறது, அடுத்தாப்போ யார்கிட்ட கடன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவரே உம்முடைய அடியானாகிய எனக்கு நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறதே. ஆண்டவரே அந்த ஒரு கடுகளவு ஜூஸு, கடுகளவு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வந்து விட்டது என்றால் நீங்கள் அந்த கடனை அடைச்சிட முடியும். இப்போ இந்த 3 ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க உடனடியாக இங்கே கர்த்தருடைய ஊழியக்கார் யாராவது இருக்காங்களான்னு தேடும்போது அங்கே என்ன செய்கிறாரு, எலிசா அங்கே கிடைக்கிறாரு. இங்கே எலிசா கிடைச்ச உடனே இப்போ அவரை வந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு 17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர் தான் ஜூஸ்ன்னு உங்களுக்கு நான் ஆவியானவர் கொடுத்துட்ருக்கார். ஆக ஒரு கடுகளவு ஒரு என்ன செய்யுது, கடுகளவு ஜூஸ் இவங்களுக்கு அந்த விசுவாசம் இவங்களுக்காக வந்தது. அந்த விசுவாசம் என்ன செஞ்சிட்டுனா இங்கே யாராவது ஊழியக்காரங்க இருக்காங்களா அதைத்தான் தேடுறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிள்ளைக்கு வயசாகிடுச்சு, புரோக்கர் யாரையாவது பார்க்கலாமான்னா நீங்கள் பார்க்கலாம், அதில் தப்புன்னு சொல்லலை. அதுக்கு முந்தி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவரே கர்த்தாவே என் பையனுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உன்னுடைய வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறேன், அதான் மச்சான் இருக்காரு மாமா இருக்கிறாரு. இல்லை, அங்கே எந்த அவாந்திர வழியையும் தண்ணீர் தடாகமாக மாற்ற கர்த்தரால் முடியும். வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்ற கர்த்தரால் முடியும். ஆகவே இந்த 3 ராஜாக்களும் ஒரு முடிவு எடுத்தாங்க. இங்கே ஏதாவது ஊழியக்காரங்க இருக்காங்களா, இங்கே கர்த்தருடைய கோயில் ஏதாவது இருக்கிறதா, எந்த ஊர்லேயாவது நீங்கள் போகிறீங்க கர்த்தருடைய ஆலயம் இங்கே இருக்கிறதா, அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்று இங்கே தொழுதுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ இந்த 3 ராஜாக்களும் தேடும்போது அங்கே எலிசா தீர்க்கதை சொன்னார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் இந்த மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க வார்த்தை. இதுதான் உனக்கும் கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் எந்த கொரோனா காலத்தில் உன் குடும்பத்தை போஷிக்கலையா, உன் மனைவி கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தாங்க, குடும்பத்தை கர்த்தர் போஷிச்சுட்டே இருக்கலையா, இப்பொழுதும் வேலை வாய்ப்பு கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்ற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு 40 நாள் உபவாசத்தை போடு, ஆண்டவர் உனக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். இந்த கடுகளவு ஜூஸை நீங்கள் வச்சிட்டு இருக்கும்போது அங்கே வெள்ளம் ஓடிடுச்சியா, அந்த ஜூஸ் அங்கே கரப்புரண்டு ஓடுது. அந்த தேசம் முழுவதையும், மோவாப் தேசம் முழுவதையும் அங்கே தண்ணி வந்து நிரப்பிட்டியா. அது மாத்திரமல்ல, அந்த எதிராளிகளை சூழ்ச்சி அடிக்கத்தக்கதாக அங்கே கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கிட்டு. ஆக ஆவியானவர் இந்த காலைவேளையிலும் இந்த மாலைவேளையிலும் உங்களுக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறார் என்றால், கடுகளவு ஜூஸ் இருந்தால் போதையா, ஆண்டவர் அதை டேங்க் 1000 லிட்டர் 2000 லிட்டர் டேங்க் அதை நிரப்ப கர்த்தரால் முடியும். அந்த சிறிய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இங்கே அந்த சிறிய விசுவாசம், அந்த 3 ராஜாக்கள்லையும் ஆண்டவருடைய ஊழியக்காரனை தேடுவோம், இங்கே யாராவது ஒரு சயின்டிஸ்ட்டை தேடுவோம், ஒரு கிணறு தோன்றவனை தேடுவோம், இங்கே தண்ணி இருக்குது எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம். அதுக்கெல்லாம் அவங்க புத்தி போகலை. கடவுளை தேடினா, யெகோவா தேவனை தேடினா நமக்கு விடை கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அந்த கடுகளவு ஜூஸை ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கே பெரிய டேங்க் ஃபுல்லாகத்தக்கதான ஜூஸுக்களை கொடுத்து அவங்கள நிரப்பினார், ஆசீர்வதித்தார். அதே அற்புதம் உனக்கும் காத்து கொண்டு இருக்குது. ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம், கடுகளவு ஜூஸ் இருந்தது ஆண்டவரே. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் விசாரித்தால் தங்களுடைய குறைகள் தீரும் என்று நம்பினார்கள். கர்த்தாவே, நீர் ஆண்டவரை காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவரே அந்த ஊர் முழுவுக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு போதுமான அளவு ஜூஸ் கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை தேடுகிற யாவரும், இந்த வார்த்தையை கேட்குற யாருக்கும் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே பரிபூர்ண ஜூஸ் கொடுப்பீராக, நல்ல ஆரஞ்சு பழ ஜூஸ்களை கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, அந்த தண்ணீருங்கிற இடத்தெல்லாம் ஆவியான ஜூஸுன்னு வச்சு உங்களுக்கு 8 செய்தி கொடுத்துட்டார். நாளைக்கு ஒரு செய்தி வருகிறது. இதோட அந்த ஜூஸுங்கிற காரியங்கள் அதில் தண்ணீர் சம்மந்தப்பட்டிருக்கும். அதை தான் ஆவியானவர் ஜூஸ்ன்னு கொண்டு வரார். ஒரு சில பேர் என்னடா இப்படி பேசுகிறார் நினைக்காதுங்க. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில்,
வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில், பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில். வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில், எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம் இருக்கிறாரே சுவையாக.